ஒரு மனுஷன் குழம்பி போய் இருக்கிறானா அவனை யாரு வேணா எப்படி வேணா யூஸ் பண்ணிடலாம். தேவனுக்குள்ள நீங்க பக்தி வைராக்கியமா ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கன்னா ஒருத்தர் உங்களை டச் பண்ண முடியாது. யாரும் உங்க வீட்டுல கள்ளத்தனமா ஓனாய் போல நுழைந்து விட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணும்போது யாரும் நுழைந்து விட முடியாது. அதே நேரத்துல இதுவா அதுவா, இப்படியா அப்படியா, அதுவா இதுவா என்று சொல்லி கொண்டு இருக்கிறவன் குழம்பி போய் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பிசாசானவன் எதையாவது கொண்டு எப்படியாவது கள்ளத்தனமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிரும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் சாதாரணமா நினைக்காதீங்க. ரட்சிக்கப்பட்டுட்டோம், ரத்தம் சிந்தல் மூலியமாக பரலோகத்துக்கு நம்ம பாதையை சுதந்திரிச்சிட்டோம், பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது சரி. ஆனா அதற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையை இருக்க போகிற காலம் 1 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ 50 வருஷமோ எவ்வளவு வருஷமோ அந்த வருஷத்தை ஜெயமுள்ள ஒரு காரியமா பாவத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளா நீங்களும் நானும் வாழணும் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் சின்ன சின்ன விஷயங்கள்ல நமக்கு என்ன பய ஆவி வந்துருது, தைரியம் வரமாட்டேங்குது. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கிறிஸ்தவன் போல்டா சொல்றதுக்கு நமக்கு பயம் வருது. தைரியம் அப்படின்னு சொன்னா அவர்களை காயப்படுத்துவதோ, மற்றவர்களை குறை சொல்லுவதோ, அவர்களுடைய நம்பிக்கையை கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அந்த தைரியம் கிடையாது. அது தப்பு. அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னைக்கும் மற்றவர்களை காயப்படுத்துகிற விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதே சமயத்துல அதை விட்டுட்டு நம்ம யாரு, நம்ம கடவுள் யாரு, நம்ம என்ன அதை சொன்னா போதும். இந்த வல்லமை என்ன வல்லமை அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய கிஃப்ட். நிறைய விஷயம் சொல்லலாம். தீர்க்க தரிசனத்தினுடைய வரம், சுகமளிக்கக்கூடிய வரம், அதே போல அந்நிய பாஷை பேசுகிற ஒரு வரம், மற்றவர்களிடத்திலே டெமான்ஸ்ட்ரேட் பண்றது, தேவ வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், தேவனுடைய இந்த சபை என்கிற சரீரத்தை எழுப்பி கட்டுகிற ஒரு அபிஷேகம். இந்த ஆவிக்குரிய பரிசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அவரை வரவேற்று அவர் பிரகாரம் நடக்கும் போதுதான் இப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேவ பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்னன்னா, இன்னொரு இடத்துல நாடி போய் உட்கார்ந்து இருக்கிறோம். என் வாழ்க்கை குறித்து அவர் தீர்க்க தரிசனம் பேசுவாரா, வண்டி வச்சுட்டு கார் வச்சுட்டு இங்கிட்டு போறது அங்கிட்டு வருது, இந்த பக்கம் போறது அந்த பக்கம் போறது. ஆனா உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லையா? உங்களுக்குள்ள ஆவியானவர் வர முடியாம இன்னொருவருக்குள்ள ஆவியானவர் போய் அவர் மூலமா தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னா என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு? நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறீங்க, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருடைய தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனமா இருக்கும்? நமக்கு ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனமா இருக்கும். நீங்க பரிசுத்தமா இல்ல, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியில, நீங்க தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியில அப்படிங்கும்போது ஆவியானவர் என்ன பண்ணுவார்? நம்மளோடு இடையப்பட முடியலன்னா இன்னொருவரை கொண்டு தீர்க்க தரிசனம் பேசுறாருன்னா என்ன தீர்க்க தரிசனம் பேசுவாருன்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறித்து பேச மாட்டாரு. நம்முடைய பாவத்தை தான் என்ன பண்ணுவார்? சுட்டி காட்டுவார். அல்லேலூயா. பரிசுத்தமா இருக்கும்போது ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனங்களை என்னோடு என் கர்த்தர் என்கிட்ட பேசுவார். என்னுடைய ஆவியான நான் பாவம் செய்யும் போது தேவ சத்தத்தை என் காதுகளை அடைச்சிட்டு நான் கேட்காம இருக்கும்போது தான் இன்னொருவர் வந்து என்னை குலுக்கி சொல்ல வைப்பார். அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் இந்த தப்பு பண்றான். அந்த அம்மாட்ட போய் சொல்லு, அவன் இந்த தப்பு பண்றான். அந்த அம்மாக்கு அந்த குடும்பத்துல போய் சொல்லு, இந்த தப்பு பண்றாங்க. இதுதான் தீர்க்க தரிசனம் வரும்.